வணக்கம் நண்பர்களே. 11/6/2024 ஸ்ரீ சக்தி கம்பெனி SS 419வது குழுக்கள். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங்கை நாங்கள் எடுத்துருக்குறோம். வாங்க அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் 10/6/2024 வந்த ரிசல்ட் 4-8-8-9 நாம் எடுத்திருந்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருந்துச்சுங்கிறத பார்த்துருவோம். நமக்கு தொடர்ந்து 5வது நாளாக சூப்பராக ஒரு வின்னிங் வந்திருக்குது. நம்ம ஆல் போர்டு கரெக்டாக உட்கார வச்சுருக்கிறோம், சி போர்டும் கரெக்டாக எடுத்துருக்குறோம். சரிங்களா, அட்டகாசமான ஒரு வின்னிங் தான். இங்கே சூதாட்டம் ஏதும் நடக்கவில்லை. இந்த வீடியோ கேரளா மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே. இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே. ட்ரையல் நம்பரை பார்க்க முடியலை. சரிங்களா, கொஞ்சம் வேகமாகவே சுற்றிட்டாங்க, அதனால் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியலை. வேறு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0-9ன்னு வச்சிருந்தோம், 0-9ன்னு வச்சுருந்தோம். அது 8 உள்ள ஆட்டத்தில் வந்திருக்குது. சி போர்டில் 9 கரெக்டாக வச்சுட்டோம். ஏபிசிஎஸ்சியில் 29-79 மேட்ச் பண்ணியிருந்தோம். 8 நம்ம கெஸ்ஸிங்கில் உள்ளே வரவே இல்லை, அதனால் வாஸ் அவுட் ஆகிருக்குது. ஆனால் டி போர்டில் வச்சுருக்குறோம் 8-89 உள்ளே வந்திருக்குது. சரி, மிஸ்ஸிங் தான். இருந்தாலும் நமக்கு ஆல் போர்டு அட்டாசமாக பாஸ் ஆகிட்டு 9 சி போர்ட்லேயும் 9 நம்பர் கரெக்டாக கச்சிதமாக வச்சுருக்கிறோம். இன்றைக்கி நமக்கு ஆட்டத்தில் எப்படி எடுத்துருக்கிறோம்னா 7 இல்லைன்னா 0 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறோம். 0 அதிகப்படியாக தெரியுது, உங்கள் கணிப்பில் இருந்தான்னு பார்த்துக்கங்க. சரிங்களா, 0 இல்லைன்னா 7 2 நம்பருமே பெரும்பாலும் ஜோடியாக தான் உள்ளே வரும். உங்கள் கணிப்பில் வருதா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க. சரிங்களா, ஆல் போர்டு 0-7 உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வழக்கம் போல் நான் இது வீக்லி சார்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன், டெய்லி சார்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கலை. சரிங்களா, உங்கள் கெஸ்ஸிங்கில் கரெக்டாக வீக்லி சார்ட்டில் மேட்ச் ஆகும் அப்படின்னா மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா, வீக்லி சார்ட்டில் கடைசி ரிசல்ட்டு 62-55 96-65 இருக்குது. அதுக்கு கீழே தான் இந்த ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துருக்கிறேன். சரிங்களா, ஆல் போர்டு 0-7, ஏ போர்டில் 3 இல்லைன்னா 7, பி போர்டில் 0 இல்லைன்னா 6, சி போர்டில் 7 இல்லைன்னா 0ன்னு எடுத்துருங்க. சரிங்களா, 3 7 0 6 7 0. இன்றைக்கி கொஞ்சம் டபுள் நம்பர் 2 நம்பர் கொடுத்துருக்கேன் டபுள்ஸில். சரிங்களா, வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸு தொடர்ந்து 2 நாள் வந்திருக்குது, அதனால் 3ஆம் நாள் வரலாம். அதனால் 77 00 வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பிலலாம் கரெக்டாக எப்படி பாருங்கள், இல்லைனா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா, 307 760 அப்படின்னு சொல்லி 3 டிஜிட்டில் 2 செட் வச்சுருக்கிறேன். 4 டிஜிட்டில் 0307 57 60ன்னு வச்சுருக்கிறேன். சரிங்களா, ஏபிபிசிஎஸ்சியில் 30 03 77 00 67 76 36 63 60 06 37 73ன்னு எடுத்திருக்கேன். இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா ஏபிபிசிஎஸ்சி நமக்கு தொடர்ந்து பிற 2 நாளாக மிஸ் ஆகிருக்குது. அதனால் 3ஆவது நாள் கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதனால் ஏபிபிசிஎஸ்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருக்குது. உங்கள் கணிப்பில் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கான்னு பாருங்கள். எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். உங்கள் கெஸ்ஸிங்கில் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். எங்கள் கெஸ்ஸிங்கும் உங்கள் கெஸ்ஸிங் கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு ஃபஸ்ட் இம்பார்ட்டனாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்கள் கெஸ்ஸிங்கில் வர்ற நம்பரெல்லாம் கீழே கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். சிவகுமார் அப்படிங்கிறவங்க 882 கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்தது 889ன்னு வந்துட்டு ஜஸ்ட் மிஸ் ஆகி போயிடுச்சு. இருந்தாலும் ஏபி 88 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். யூசர் அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆல் போர்டில் 8 டபுள் போர்டில் சூப்பராக கிட்ட ஆகிருக்குது. 4 டிஜிட்டு 98 65 வச்சுருக்காங்க, பிசி 89 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ஞானவேல் அப்படிங்கிறவங்க ஏபிபிசிஎஸ்சி செட்டு 4 செட்டு தான் கொடுத்துருக்காங்க, அதில் ஏபி 88 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. 3 டிஜிட்டில் 818 கொடுத்துருக்காங்க, அதுலேயுமே ஏபி 88 கரெக்டாக உட்காந்துருக்கு. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சங்கர் அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆல் போர்டில் 9 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சிவகுமார் அப்படிங்கிறவங்க 789 கொடுத்துருக்காங்க, வந்தது 889 ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டு. பிசி 89 சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நடராஜன் அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆல் போர்டில் 9 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சிவகுமார் அப்படிங்கிறவங்க பி போர்டில் 2 நம்பரில் 8 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது. சி போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, சி போர்டில் 9 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். கஃபரிங்கிறவங்க 859 கொடுத்துருக்காங்க, வந்தது 889, ஏசி 89 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது. ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆல் போர்டில் 9 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி.